காலையில் மாவட்ட நீதிபதி சிருஷ்டி மிஸ்ரா சாதாரண உடையில் தனது தங்கை காவ்யாவுடன் ஆட்டோ ரிக்ஷாவில் ஷாப்பிங் செய்ய ஒரு மாலுக்குச் சென்று கொண்டிருந்தார். ஒரு சோதனைச் சாவடியில் போலீசார் ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தினர். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகான் ஆட்டோ ஓட்டுநரிடம் ஆவணங்களை கோரி முரண்பாடுகளைச் சுட்டிக்காட்டி லஞ்சம் கேட்கத் தொடங்கினார். போலீஸ் இன்ஸ்பெக்டர், உங்கள் வாகனத்திற்கு காப்பீடு இல்லை, உங்களிடம் மாசுக்கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லை, ஒரு சலான் வழங்கப்படும் என்றார். ஆட்டோ ஓட்டுநர் கைகளை கூப்பி, ஐயா, நான் தவறு செய்துவிட்டேன். ஆவணங்கள் என்னிடம் உள்ளன, ஆனால் நான் அவற்றை வீட்டிலேயே விட்டுவிட்டேன். நாளை அவற்றை காண்பிப்பேன். தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் என்று பதிலளித்தார். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகான், இல்லை, உங்களுக்கு ஒரு சலான் வழங்கப்படும். உங்களுக்கு ஒன்று வேண்டாம் என்றால் 2000 ரூபாய் செலுத்துங்கள் என்று கடுமையாக பதிலளித்தார். இதை கேட்ட மாவட்ட நீதிபதி சிருஷ்டி மிஸ்ரா முழு சம்பவத்தையும் அமைதியாக பார்த்தார். ஐயா, நான் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டேன். நாள் இப்போதுதான் ஆரம்பமாகிவிட்டது. என்னிடம் பணம் இல்லை. இன்னும் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்கவில்லை. நான் உங்களுக்கு எங்கே பணம் கொடுக்க முடியும் என்று பணிவுடன் பதிலளித்தார் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர். நேற்று நீங்கள் பணம் சம்பாதித்திருக்க வேண்டும். அந்த பணம் எங்கே போனது? அந்த பணத்திலிருந்து பணம் கொடுங்கள் என்று கிண்டலாக பதிலளித்தார். ஆட்டோ ஓட்டுநர் ஏமாற்றமடைந்த தொனியில், ஐயா, நான் அந்த பணத்தை நேற்று செலவிட்டேன். என்னிடம் உண்மையில் எதுவும் இல்லை. தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். நான் மீண்டும் ஒருபோதும் இதுபோன்ற தவறை செய்ய மாட்டேன். நான் எப்போதும் என் ஆவணங்களை என்னுடன் வைத்திருப்பேன் என்றார். முழு உரையாடலின் போதும் ஆட்டோவின் பின்னால் அமர்ந்திருந்த மாவட்ட நீதிபதி சிருஷ்டி மிஸ்ரா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகான் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநரை கண்டித்து, ஏழை பிச்சைக்காரரே, உங்களிடம் ரூ. 2000 இல்லை. எப்படியும் எனக்கு ரூ. 2000 கொடுங்கள், இல்லையெனில் உங்கள் ஆட்டோவும் ரிக்ஷாவும் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறினார். ரிக்ஷா ஓட்டுநர், ஐயா, நீங்கள் என் ஆட்டோவையும் ரிக்ஷாவையும் பறிமுதல் செய்யும் அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன்? நீங்கள் என் ஆட்டோ ரிக்ஷாவை பறிமுதல் செய்யும் அளவுக்கு நான் ஏதேனும் பெரிய குற்றத்தை செய்திருக்கிறேனா என்று பதிலளித்தார். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் கோபமடைந்தார். அவர் ஆட்டோ டிரைவரை அறைந்து, என்னுடன் வாக்குவாதம் செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்டார். இதை கண்ட மாவட்ட நீதிபதி சிருஷ்டி மிஸ்ரா கோபமடைந்தார். அவர் ஆட்டோவிலிருந்து இறங்கி அவர்களிடம் சென்று போலீஸ்காரரிடம், இந்த டிரைவரை அறைய உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இது ஏதாவது வழியா? இந்த நபர் ஒவ்வொரு நாளும் கடினமாக ஓட்டுகிறார். இந்த வருமானம்தான் அவரது குடும்பத்தை பராமரிக்கிறது. அவர் தவறு செய்தால் நீங்கள் அவருக்கு லஞ்சம் கொடுப்பீர்கள், அவரை அறைவீர்கள், அவரது ஆட்டோவை பறிமுதல் செய்வீர்கள். இது என்ன மாதிரியான சட்டம்? இந்த ஏழை மனிதன் உங்களுக்கு உணவளிக்க வரவில்லை, ஆனால் தனது குடும்பத்திற்கு உணவளிக்க வந்திருக்கிறான். அந்த நேரத்தில் மாவட்ட நீதிபதி சிருஷ்டி மிஸ்ரா மஞ்சள் நிற சல்வார் ஷூட் செருப்புகளை அணிந்து தனது சகோதரி காவ்யாவுக்கு துணிகளை வாங்க மாலுக்குச் சென்று கொண்டிருந்தார். காவல்துறை அதிகாரிகள் அவள் ஒரு சாதாரண மனிதர் என்று நினைத்து அவர்களிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பினர். சிருஷ்டியின் வார்த்தைகளைக் கேட்டு சப்-இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகான் இன்னும் கோபமடைந்தார். அவர் கூர்மையாக, நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப் போகிறாய்? யார் உன்னை குறுக்கிடச் சொன்னார்கள்? முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்து, இல்லையென்றால் நான் உன்னை சிறைக்கு அனுப்புவேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. நான் விரும்பினால் நான் இப்போதே உன்னை கைது செய்ய முடியும். அதிக ஆணவம் காட்டாதே. புரிகிறதா? மகேந்திர சவுகானுக்கு இந்த தொனியில் தான் பேசிய நபர் உண்மையில் ஒரு மாவட்ட நீதிபதி அதிகாரி என்பது தெரியாது. ஐயா, நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி, அதனால் மக்களை கொள்ளையடிக்கப் போகிறீர்களா? ஏழைகளிடமிருந்து லஞ்சம் வாங்குகிறீர்கள். நீங்கள் செய்வது தவறு மட்டுமல்ல, சட்டத்திற்கு எதிரானது என்று சிருஷ்டியின் வார்த்தைகளைக் கேட்டு மகேந்திர சவுகான் கோபமடைந்தார். அவர் கோபமாக சிருஷ்டியை அறைந்து, நீ எனக்கு சட்டம் கற்பிக்கப் போகிறாய். அன்றிலிருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய். என்னை விட உனக்கு சட்டம் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறாய். என்னை கோபப்படுத்தாதே. இல்லையென்றால் உன்னையும் உன் சகோதரி காவ்யாவையும் சிறையில் அடைத்து அழுகச் செய்வேன். சீக்கிரம் வா, ஆட்டோவை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து ஓடிவிடுவேன். இதை கண்டு பயந்து போன ஆட்டோ டிரைவர் அமைதியாக இருந்தார். இதற்கிடையில் சிருஷ்டி தனது கோபத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். சப்-இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகான் எவ்வளவு தாழ்வாக இருப்பார் என்பதை பார்க்க விரும்பியதால் அவள் வேண்டுமென்றே தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்தாள். பின்னர் அவள் ஒரு ஆட்டோவில் ஏறினாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஆட்டோ ரிக்ஷா அவர்களை ஒரு துணிக்கடையில் இறக்கிவிட்டாள். சிருஷ்டி தன் சகோதரி காவ்யாவை உள்ளே அழைத்துச் சென்று அழகான ஆடைகளை வாங்கினாள். சிருஷ்டி வெளியில் அமைதியாகத் தெரிந்தாலும் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகானுக்கு பாடம் கற்பிக்க அவள் உறுதியாக இருந்தாள்.
சட்டத்தை கேலி செய்யும் அத்தகைய அதிகாரி காவல் நிலையத்தில் இருக்க தகுதியற்றவர். மாலில் இருந்து திரும்பிய பிறகு சிருஷ்டி காவல் நிலையத்திற்குச் சென்று சூழல் எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிய முடிவு செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக மகேந்திர சவுகான் அங்கு பணிபுரிந்தார். மேலும் முழு காவல் நிலையமும் ஊழலில் மூழ்கியிருந்தால் அமைப்பை உள்ளே இருந்து சுத்தம் செய்வது அவசியம். மறுநாள் காலை சிருஷ்டி ஒரு சாதாரண பெண்ணாக மாறுவேடமிட்டு சிவப்பு சல்வார் ஷூட் அணிந்து நேராக காவல் நிலையத்திற்குச் சென்றார். அவள் உள்ளே நுழைந்தவுடன் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாண்டே முன் நாட்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அவர் வசதியாக தனது மொபைல் போனில் பேசிக் கொண்டிருந்தார். சிருஷ்டி நேராக அவரிடம் சென்று, ஐயா, நான் ஒரு புகாரை தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். சிருஷ்டி வேறு ஏதாவது சொல்வதற்குள் சுரேஷ் பாண்டே அவளை குறுக்கிட்டார். யாருடைய புகாரை தாக்கல் செய்ய விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது. இங்கே புகார் அளிப்பதற்கான கட்டணம் 5000 ரூபாய். நீங்கள் ஏதாவது பணம் கொண்டு வந்தீர்களா? உங்களிடம் பணம் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது உடனடியாக தொலைந்து போங்கள். இதை கேட்டதும் சிருஷ்டியின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. இந்த காவல் நிலையம் இவ்வளவு வெளிப்படையாக ஊழல் நிறைந்ததாக இருப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். மாவட்ட நீதிபதியாக இருந்தும் அவர் அதை இன்னும் கவனிக்கவில்லை. சிருஷ்டி ஆழ்ந்த மூச்சை எடுத்து கடுமையாக கூறினார், ஐயா, நீங்கள் ஏன் எங்களிடம் லஞ்சம் கேட்கிறீர்கள்? அறிக்கை தாக்கல் செய்வதற்கு கட்டணம் இல்லை. நீங்கள் செய்வது தவறு மட்டுமல்ல, சட்டத்திற்கு எதிரானது. கோயிதை கேட்ட சுரேஷ் பாண்டே கோபமடைந்து, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் தவறு செய்கிறேன். என்னை விட உங்களுக்கு சட்டம் நன்றாக தெரியும். முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்துங்கள், இல்லையெனில் நான் இப்போதே உங்களை கைது செய்வேன் என்றார். இந்த இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகானின் அதே பாதையில் செல்கிறார் என்பதை சிருஷ்டி புரிந்து கொண்டார். அவர் அமைதியாக இருந்து, உங்க காவல் நிலையத்தைச் சேர்ந்த சப்இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுகான் எங்கே என்று கேட்டார். சுரேஷ் பாண்டே கோபமாக, அவருடன் உங்களுக்கு ஏன் தொடர்பு? என்னை கேள்வி கேட்காதீர்கள். நீங்களே போய் அவரிடம் பேசுங்கள் என்றார். பின்னர் சிருஷ்டி, ஐயா, தயவுசெய்து ஒரு அறிக்கை எழுதுங்கள். இல்லையெனில் நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது என்றார். இதை கேட்ட சுரேஷ் சத்தமாக சிரித்துவிட்டு, நீங்கள் என்னை மிரட்டுகிறீர்கள். நீங்கள் ஒரு பிச்சைக்காரன், குப்பை சேகரிப்பவன் அல்லது வீடு துப்புரவு செய்பவர் போல் தெரிகிறது. நான் இங்கே புகார் அளிக்க மாட்டேன். இப்போதே வெளியே போ, இல்லையென்றால் உங்களை வெளியே துரத்திவிடுவேன் என்றார். சிருஷ்டி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அவர்கள் அனைவரும் இன்ஸ்பெக்டர் மகேந்திராவைப் போலவே அதே தண்ணீரில் குளிக்கப்பட்டிருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க தீர்மானித்தாள்.